இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டாட்சி தன்மை கொண்ட நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டாட்சி தன்மை கொண்ட நாடு அப்படின்னா மத்திய அரசுக்கு என்ன பவர் இருக்கோ அதே மாநில அரசுக்கும் பவரை வந்து கொடுத்துருப்பாங்க. அதை தான் இங்கிலீஷில் ஃபெடரல் இன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 7வது அட்டவணையில் அதிகார பகிர்வை பற்றி பேசியிருப்பாங்க. அதாவது டிவிஷன் ஆஃப் பவர் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட்டை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ இந்த மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கக்கூடிய உறவுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 வகையாக பிரிப்பாங்க. சட்டமன்ற உறவுகள், நிர்வாக உறவுகள், நிதி உறவுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம குயிக்காகவே பார்த்துடலாம். ஸோ சட்டமன்ற உறவுகளை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் இருக்குது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் எல்லாத்துலேயுமே அவங்க சட்டத்தை வந்து ஏற்ற அனுமதி வந்து இருக்குது. புரியுதுங்களா? லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன் அப்படின்னா என்னென்னா, மத்திய அரசுக்கு சட்டம் போடுற இடத்துல என்ன பவர், மாநில அரசுக்கு சட்டம் போடுற இடத்துல என்ன பவர் அப்படிங்கிறது தான் சட்டமன்ற உறவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சட்டமன்ற உறவுகளை பொறுத்த வரைக்கும் யூனியன் பார்லிமெண்ட், அதாவது பாராளுமன்றத்தில் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா இருக்குங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க இல்லைனா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அனைத்திற்கும் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசுக்கு இருக்குது. ஆனால் மாநில அரசை பொறுத்த வரைக்கும் அவங்க போடக்கூடிய சட்டம் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் செல்லுபடி ஆகும். புரியுதுங்களா? ஸோ அட்டவணை 7ல் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த துறைகளையும் 3 பட்டியலாக பிரிச்சிருக்கிறாங்க. யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். அதாவது மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, மத்திய அரசால் மட்டும்தான் சில சட்டங்களை வந்து போட முடியும். சில துறைகளுக்கு அவங்களே வந்து சட்டங்களை வந்து ஏற்றிக்கொள்ள முடியும். மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகள் பார்த்திங்கன்னா மாநில அரசே வந்து பார்த்திங்கன்னா சட்டங்களை ஏற்றிக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்திக்க முடியும். பொதுப்பட்டியலை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசும் சட்டம் ஏற்றலாம், மாநில அரசும் சட்டங்களை வந்து ஏற்றலாம். ஆனால் முரண்பாடு ஏற்படும் போது மத்திய அரசு சொல்கிறது தான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி மத்திய பட்டியலில் எத்தனை துறைகள் வந்து இப்போ இருக்குது அப்படின்னா 100 துறைகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. மாநில பட்டியலில் 61 துறைகள் இருக்குது. பொதுப்பட்டியல் அதாவது கன்கரண்ட் லிஸ்ட்டில் 52 துறைகள் இருக்குது. முன்னதாக பார்க்கும்போது ஒரு 5 துறைகள் வந்து மாநில பட்டியல், அதாவது மாநிலமே சட்டம் ஏற்றிக்கொள்ளக்கூடிய அந்த வகையில் தான் வச்சுருந்தாங்க. ஆனால் மாநில பட்டியலில் இருந்து கிட்டத்தட்ட 5 துறைகளை நீக்கி 42வது சட்ட திருத்தம் 1976 படி 5 துறைகளில் பொதுப்பட்டியலுக்கு மாற்றிட்டாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி, காடுகள், பறவைகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு, எடைகள் மற்றும் அளவீடு, அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ், நீதி நிர்வாகம், இந்த 5 துறைகளையும் மாற்றிட்டாங்க. ஸோ அந்த கல்வியை தூக்கிட்டு மாநில பட்டியலில் இருந்ததை பொதுப்பட்டியலில் மாற்றினால தான் இப்போது அந்த நீட்டு பிரச்சனை வந்துச்சு. இல்லை அப்படின்னா நம்மளே சட்டத்தை கொண்டு வந்திருக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சட்டமன்ற உறவுகள், ஓகேங்களா, சட்டம் போடுற இடத்துல என்னென்ன எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்குது, நிர்வாகத்தில் எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்குது, நிதி ஃபினான்ஸில் வந்து எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதாவது மத்திய மாநில உறவுகளை ஆராயறதுக்கு ஒரு கமிட்டியை வந்து போட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். 1969 மத்திய மாநில உறவுகளை ஆராயறதுக்காக அமைக்கப்பட்ட அந்த குழுவோட பேர் தான் PV ராஜமன்னார் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. PV ராஜமன்னார் குழு 1969 தமிழக அரசால் நியமனம் செய்யப்பட்ட ஒரு குழு. இவங்களை பொறுத்த வரைக்கும் மத்திய மாநில உறவுகளை ஆராய இந்த குழு வந்து பார்த்திங்கன்னா போட்டாங்க. ஓகேங்களா? 1969 காலகட்டத்தில், இது வரலாற்றில் மிக முக்கியமான வருடம். 1969 தான் மெட்ராஸ் அப்படிங்கிற நேம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நேம் மாறிடுச்சு. அதுக்கு காரணம் வந்து அறிஞர் அண்ணா அவர்கள். ஸோ அதை சொல்லி அதுக்கு நடந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்லேயே வந்து அவர் இறந்துருப்பார். அதையும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. 1969 மெட்ராஸ் நேம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு என பெயர் மாற்றம் அடைஞ்சுது. ஆனால் மெட்ராஸ் வந்து சென்னை அப்படின்னு மாறினது எப்போன்னு கேட்டாங்கன்னா 1996. இதையும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் ஃபார் ஜிகே இது. சரிங்களா? இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து மத்திய மாநில உறவுகளை பார்த்துட்டு இருக்கோம். இந்த மத்திய மாநில உறவுகளை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 11 வந்து பேசியிருக்காங்க. பகுதி 11 வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கக்கூடிய உறவுகளை பற்றி பேசுகிறது பகுதி 11. அதை தான் பார்த்துட்ருக்குறோம். அடுத்து நிர்வாக உறவுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ், 2 மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கக்கூடிய நிர்வாக உறவுகளை பொறுத்த வரைக்கும், இப்போது ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகம், ஓகேங்களா, அது வந்து ஒரு மாநிலத்துக்கு மட்டும்தான் கண்ட்ரோல் ஆகும். ஆனால் மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 வழியாக இதை அமல்படுத்துகிறாங்க. த மேட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு விச் பார்லிமெண்ட் ஹேஸ் எக்ஸ்க்ளூசிவ் பவர் டு மேக் லாஸ். இவங்க வந்து மத்திய அரசுக்கு அதிக பவர் இருக்குது நிர்வாகத்தில். ஓகேங்களா? பாராளுமன்றத்தில்
அவங்களுக்கு வந்து சட்டங்களை இயற்ற அதிகாரம் இருக்குது. அது இல்லாமல் த எக்ஸசைஸ் ஆஃப் இட்ஸ் பவர் கன்ஃபர்ட் பை எனி ட்ரீட்டி ஆர் அக்ரிமெண்ட். இப்போ ஒரு மாநில அரசு வந்து ஏதோ ஒரு ஒப்பந்தமோ இல்லை உடன்படிக்கையோ போட்டிருக்கு அப்படின்னா அது சார்ந்தும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகத்தில் முடிவு எடுக்க முடியும். புரியுதுங்களா? இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷனை பொறுத்த வரைக்கும் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் ஆஃப் எ ஸ்டேட் எக்ஸ்டெண்ட் ஒன்லி டு இட்ஸ் ஓன் டெரிட்டரி அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு விச் இட் ஹேஸ் லெஜிஸ்லேட்டிவ் காம்பிட்டன்ஸ் வேரஸ் த யூனியன் ஹேஸ் எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஓவர். மாநில அரசை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு மாநிலத்துக்கு மட்டும்தான் நிர்வாகம் பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்குது. ஆனால் மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்தியா முழுக்க வந்து அவங்க நிர்வாகம் பண்ணலாம். அதுலேயும் மெயினாக மாநில அரசு, அதாவது பாராளுமன்றத்தில் இயற்றக்கூடிய சட்டம், அங்கேயும் அவங்க வந்து சட்டத்தை வந்து போடலாம், நிர்வாகம் பண்ணலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாநில அரசு செய்து கொண்ட ஒப்பந்தம், உடன்படிக்கை, அதன் மேலேயும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகம் செலுத்தலாம். இதை தான் வந்து நிர்வாக உறவுகளில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து ஃபினான்ஸ் ரிலேஷன். நிதி உறவுகளை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 12 இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 268 இருந்து 293 வரைக்குமே நிதி உறவுகளை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. The center and the state are empowered by the constitution to impose various kind of taxes. மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி நிறைய வரிகளை வந்து various kind of taxes வந்து அவங்களால விதிக்க முடியும். And certain taxes are imposed and collected by the center and divided between center and state. சில வரிகளை மத்திய அரசு மட்டும்தான் விதிக்க முடியும். அதை வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பகிர்ந்து கொடுப்பாங்க. இங்கே ஃபினான்ஸ் கமிஷன் நிதி ஆணையத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 280 நிதி ஆணையத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. லேட் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி வந்து பார்த்திங்கன்னா சர்க்காரிய கமிஷனை 1983 வந்து பார்த்திங்கன்னா அமைச்சாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மத்திய மாநில உறவுகளை ஆராயறதுக்காக இந்திரா காந்தி அவர்களால் உருவாக்கப்பட்ட குழு தான் சர்க்காரிய கமிஷன். இது உருவாக்கப்பட்ட ஆண்டு 1983. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இதை பொறுத்த வரைக்கும் தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேஸ் இம்ப்ளிமெண்டட் 180 அவுட் ஆஃப் 247 ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த கமிஷன். இவங்க வந்து இந்த நிதி ஆணையம் 247 பரிந்துரைகளில் 180 விஷயத்தை வந்து இவங்க செஞ்சுக்கிட்டாங்க. புரியுதுங்களா? இதில் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அமைச்சது 1990 அமைச்சது தான் ரொம்ப மிக முக்கியமான ஒரு பார்க்குறாங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.